நாங்கள் இப்போ பெங்களூரில் இருக்கோம். ஒரு ஆடியோ காலிப்ரேஷன் அப்டேட்காக நாங்கள் வந்திருக்கோம். ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் தான். ஸோ ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. இட்ஸ் ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி ரன்னிங், எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் இப்போ ஒரு மேஜர் அப்டேட், ஒரு காலிப்ரேஷன் அப்டேட்காக அங்கே வந்திருக்கோம். ஸோ இந்த ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா 13x15 அந்த ரேஞ்சில் இருக்குது. இந்த ரூமில் நாங்கள் நிறையா சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணோம். அதை நான் லேட்டராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஆடியோ காலிப்ரேஷன் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். பொதுவாக ஆடியோ காலிப்ரேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். நம்ம அதுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்ம அப்படியே அடுத்து இதோட எப்படி பெட்டராக பண்ணலாம், இதோட எப்படி பெட்டராக பண்ணலாம், அந்த மாதிரி நம்மளை வந்து அப்படியே நம்ம ட்ரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் இப்போ ஒரு நியூ இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். எங்களுடைய கம்ப்ளீட் வே ஆஃப் மெஷர்மெண்ட்டு, வே ஆஃப் மேத்தமெட்டிக் கால்குலேஷன், அல்காரிதம் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு. இதுக்கு மேலே நாங்கள் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா IIR அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. அதாவது இன்ஃபினிட்டிவ் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டோம். இது வந்து வேர்ல்டில் ஃபேமஸான ஒரு மெத்தட் இது வந்து கெயின் ஈக்யூன்னு சொல்லுவோம். கெயினை வந்து ஈக்யூ பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணுவோம். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் மாடல், நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். பட் இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ஃபேஸ் வந்து மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இடத்துல கெயின் அட்ஜஸ்ட் பண்ணும்போது அதோட எஃபெக்ட் வந்து அடுத்தடுத்த ஃப்ரீக்வன்சி வந்து ஃபேஸை வந்து சேஞ்ச் பண்ணும். ஸோ அந்த இதை சரி பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்து FIR, அதாவது இன்ஃபினிட்டிவ் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. இது ரொம்ப காம்ப்ளிகேட்டான மெத்தடு, கொஞ்சம் நிறைய ப்ராசஸிங் தேவைப்படும், கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ். பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபேஸ் EQ அப்படிங்கிற மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் பண்ண போகிறோம். இதில் வந்து ஆல்ரெடி காலிப்ரேஷன் பண்ணி ரன் ஆகிருக்கு. நாங்கள் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், ஸோ வித்தவுட் காலிப்ரேஷன் என்ன அப்படிங்கிறத இங்கே மெஷர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் எங்களுடைய பழைய காலிப்ரேஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் மெஷர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் புதுசாக பண்ண காலிப்ரேஷன் மெத்தடில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதை நாங்கள் மதுரையிலே பண்ணியிருக்கலாம். ஏன்னா மதுரையில் நாங்கள் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன் நாங்கள் பெங்களூரை சூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு 2 ரீசன். ஒன்று வந்து பார்த்தா அந்த கஸ்டமர், இந்த ஆர்டர் எங்களுக்கு கிடைச்சதே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஸோ கஸ்டமர் திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி நம்ம பெங்களூரில் ஹோம் தியேட்டர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதுக்கு வந்து நீங்கள் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ஒரு நார்மல் என்கொயரிக்கிற மாதிரி அட்டன் பண்ணிவிட்டு நான் சொல்லியிருந்தேன், சார் பெங்களூரில் இந்தியாவிலே பெங்களூர், ஹைதராபாத் அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் இருக்குது. பட் அதெல்லாம் பெரிய பெரிய சென்டர்ஸ் இருக்குது, நீங்கள் அங்கே பாருங்கள். ஸோ அங்கே பார்த்துட்டு நீங்கள் நம்ம ஆஃபீஸ்க்கு வாங்க. ஏன்னா நாங்கள் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், எங்களுடைய மெத்தடு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் அங்கே என்ன பார்க்கணுமோ அதே நான் இங்கே ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா இதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஃபோனில் டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் நேராக வந்து பார்த்தா மட்டும்தான் இதை ஃபீல் பண்ண முடியும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அவர் சார் சொல்லியிருந்தாங்க, இது வந்து எனக்கு தேவையில்லைங்க. ஏன்னா உங்கள் ப்ராஜெக்ட்ஸு நாங்கள் ஆக்சுவலாக 2022 ஒரு ப்ராஜெக்ட் மதுரையில் பண்ணியிருந்தோம். அதோட ஓப்பனிங்கு சார் வந்திருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம வீடு கட்டும்போது கண்டிப்பாக இவங்கள தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் சார் வந்து எங்கள்கிட்ட வந்து நீங்கள் எதுவுமே தேவையில்லை, நம்ம ஒர்க்கை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கஸ்டமர் வந்து இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை நம்ம மேலே வைக்கும்போது நமக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் கூடுதலாக இருக்குது. ஸோ நமக்கு நம்பிக்கை வைக்கும்போது நம்ம என்ன பெஸ்ட்டு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணி வச்சுருந்தோம். இன்றைக்கி வரைக்கும் எந்த இஷ்யூ இல்லை. பட் ஸ்டில் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தோன்னா சார் தான் ஃபஸ்ட்டு எனக்கு ஞாபகத்து வந்தாங்க. ஸோ நம்ம இங்கே பண்ணிடுவோம், ட்ராவல் வந்தாலும் பரவாயில்ல, வி வில் ஸ்பெண்ட் டைம் அங்கே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நாங்கள் ஃபஸ்ட்டு காலிப்ரேஷனுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் செக் இருக்குது. ரொம்ப அக்யூரஸியான ஒரு மைக்கு, அது என்னென்னா நம்மளோட காது தான். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் எப்போதுமே லிசனிங் டெஸ்ட்டு, அதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து லிசனிங் டெஸ்ட், ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கேலிப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஆடிசி கேலிப்ரேஷன் சொல்கிறாங்க, டிராக் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் கேலிப்ரேஷன் பண்ணலாம். பட் ஒரு ஹை எண்டு நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் லெவல் போகணும் அப்படின்னா மேனுவல் கேலிப்ரேஷன் தி பெஸ்ட். ஸோ நம்ம ஒரு பேஷனோட பண்ணுறது ப்ளஸ் வந்து நம்ம அந்த லவ் இதெல்லாம் வந்து இட் கெனாட் மேட்ச்டு பை த ஆட்டோ கேலிப்ரேஷன். ஸோ இந்த அட்வான்ஸ்டு கேலிப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து 4 மைக்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே USB மைக் கிடையாது, இது வந்து XLR மைக், இண்டிவிஜுவலாக கேலிப்ரேட் பண்ண மைக்கு. பட் ஸ்டில் இந்த மைக்கும் அந்த மைக்குமே ஒரு மைனர் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ நம்ம அட்வான்ஸ்டு கேலிப்ரேஷன் போகிறோம், அந்த மைனர் டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஈச் அண்ட் எவ்ரி மைக் வந்து இதை வச்சு நம்ம கேலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இந்த அப்படி இருக்கும்போது இந்த எல்லா மைக்குமே வந்து ஃபஸ்ட்டு வந்து கேலிப்ரேட் பண்ணோன்னா ஒரே மாதிரி வந்து மெஷர்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம்.
ஸோ கேலிப்ரேஷனில் எண்டுக்கு வந்தாச்சு. ரிசல்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரெட் கலர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிஃபோர் கேலிப்ரேஷன். பிஃபோர் கேலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா அந்த பீக் டு டிப் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 13 டிப் இருக்குது. இட்ஸ் ஹியூஜ். நம்ம உட்காந்து கேட்கவே முடியாது. இந்த ப்ளூ கலர் இருக்க பார்த்தீங்கன்னா பிஃபோர் கேலிப்ரேஷன். நம்ம பழைய மெத்தடில் யூஸ் பண்ண கேலிப்ரேஷன், பழைய அல்காரிதம், பழைய மெத்தட் ஆஃப் மெஷர்மெண்ட் இதை யூஸ் பண்ணியிருந்தோம். இதில் இந்த டிப்பு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 7 டிபி தான் இருக்குது. பட் நமக்கு வந்து இந்த ஹியூஜ் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இந்த இடத்துல லாஸ் இருக்குது. அண்ட் நவ் இப்போ இருக்க அந்த நியூ மெத்தடு, நியூ வே ஆஃப் மெஷர்மெண்ட்டு, நியூ அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலராக இருக்க அந்த மெஷர்மெண்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேசிவ் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஃப்ரம் அந்த 30 ஹெர்ட்ஸ் டு 70 ஹெர்ட்ஸில். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேஸ் ரீஜன் வந்து ஹைலி இம்ப்ரூவ்டு. ஒரு இடத்துல மட்டும் இம்ப்ரூவ் ஆகலை, சீட் டு சீட் கன்சிஸ்டன்சி. நீங்கள் இந்த சீட்டில் உட்காந்து பார்த்தாலும் அதே ரிசல்ட் தான் இருக்கும், இந்த சீட்டில் உட்காந்து பார்த்தாலும் அதே ரிசல்ட் தான் இருக்கும். மைனர் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும், மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்காது. பட் நீங்கள் நார்மலாக பண்ணுற காலிப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு தான் மணி சீட்டாக இருக்கும். மணி சீட் அப்படின்னா அந்த சீட்டு தான் வந்து 100% எஃபிஷியன்சி இருக்கும். அது வந்து மணி சீட்டுன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, யார் பணம் கொடுக்குறாரோ அவரை உட்காந்து பார்க்குற சீட்டு அவருக்கான ரிசர்வேஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல வந்து 100% இருக்கும். மற்ற சீட்டு போனீங்கன்னா அந்த சீட்டு மாறி உட்காரும்போது ஒன்றும் பேஸே சுத்தமாக இருக்காது, இல்லைனா பேஸ் வந்து டம்னு அடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த டிஃப்ரென்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ இத்தனை லட்சக்கணக்கில் ஒரு ஹோம் சினிமா அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 30 to 40 lakhs வந்து நம்ம செலவு பண்ணிகிட்டு இருக்கோம். இவ்வளோ செலவு பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு சீட் தான் வந்து உட்காந்து பார்த்தா பெட்டராக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து பெயின் பாயிண்ட், கஸ்டமரோட பெயின் பாயிண்ட். ஸோ அதை அட்ரஸ் பண்ணுறது தான் எங்களுடைய வேலை. அதுக்கு நாங்கள் ஆல்ரெடி ஒரு மெத்தட் வச்சுருந்தோம். இப்போ அதை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இதில் பார்க்கும்போது இந்த சீட் டு சீட் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ எவ்ரி சீட் பிகம் மணி சீட். அதான் எங்களுடைய கோல். ஸோ கஸ்டமர் செலவழிக்கும் போது எந்த சீட்டில் உட்காந்தாலும் சிமிலர் சேம் ரிசல்ட் நம்ம கொடுக்க முடியாது, பட் சிமிலர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கொடுக்க முடியும். ஸோ அதுதான் இங்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ மேசிவ் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஒரு ரியலி எங்களுடைய நியூ கான்செப்ட் வந்து நல்லாவே இருக்கும்.